சின்ன பொம்மை தான் வச்சு பட்டு பட்டு போட்டு போயிட்டே பொம்மை. ஹலோ மக்களே, வெல்கம் டு பஸ் திங்ஸ் ஒய்டி சேனல். ஸோ புதுசாக எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் தான் பஸ் திங்ஸ் ஒய்டி சேனல். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸீட் மற்றும் எல்லா கேம்ஸோட கண்டென்ட்ஸ் தான் இனிமேல் வரும். ஸோ மெயினாக நான் பஸ்ஸீட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பஸ்ஸீட்டில் தமிழ் வாய்ஸ் ஓவர், தமிழ் மோட் ரிவ்யூ எல்லாமே வரும். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்களும் வந்து பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்த ஒரு சூப்பரான மோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டிராஃபிக் மோட் ரிவ்யூ. ஓகேவா? எஸ், நீங்கள் கெஸ் பண்ண கரெக்டு தான். நம்ம கேபிஆர் ப்ரோ இருக்கார் இல்லையா, கேபிஆர் டீம் அஃபிஷியல், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டிராஃபிக் மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 4.4.1க்கு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவர் 4.4.1க்கு சைலண்டாக ரிலீஸ் பண்ணிட்டாரு. பட் அவர் போஸ்ட் போட்டாரா இல்லை வீடியோ போட்டாரான்னு பார்க்கல நான். ஸோ இப்போ நான் வந்து அவரோட வெப்சைட்டில் வந்து ஒரு ஹெட்லைட் மோடு இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு வரும்போது பார்த்தா அப்படின்னா நம்ம வெர்ஷன் போட்டு ஒரு டிராஃபிக் மோட் இருந்துச்சு. ஸோ நானும் சரி பழைய வெர்ஷன் தான் அப்டேட் பண்ணி போட்டிருக்காரு போல நினச்சி கேம்குள்ளே போய் பார்த்தா அதுதான் இல்லை. அது அவர் என்ன அப்டேட் பண்ணி போட்டிருக்காரு அப்படின்னா, பஸ்ஸில் வந்து புதுசாக வந்து BS6 ஸ்டீரிங் ஆட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவர் சேனலில், நானும் போய் பார்த்தேன். அவர் வந்து பஸ்ஸீடுக்கு வந்து அந்த BS6 ஸ்டீரிங் ஆட் பண்ணியிருக்காரு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஜெட் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேசஞ்சர் ஆட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அந்த மீடியமான ஒரு லைட்டிங் ஃபிட்டிங்ஸோட கொடுத்துருக்காரு. ஏன் மீடியமான லைட்டிங் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கேரளா ட்ராக்கிங் மோடு பண்ணார்னா கேரளாவுக்கு நிறைய லைட்டிங் வச்சு ஹெவியாக கொடுப்பாரு. ஏன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் கூட நம்ம இந்த பிக்சல் போர்டு LED போர்டுலாம் கொடுத்தாரு. ஸோ அது வந்து கேரளான்றனால அவர் கொடுத்தாரு. ஸோ இந்தியனால சும்மா சிம்பிளாக ப்ளூ லைட்டு, கேபின் லைட் மாதிரிலாம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் இந்தியன் டிராஃபிக் மோட் தான் ஆட் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன பஸ் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அவர் வந்து இப்போது வீடியோவில் காட்டினது தான் இந்த இதுக்கு ஆட் பண்ணியிருக்காருன்னு இல்லை, நிறையா இப்போ இடத்துல புது இடம் போனால் தான் புது பஸ்ஸு வரும். நான் ஒவ்வொரு இடமா எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லைன்றனால சும்மா சிம்பிளாக உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்காருன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிஆரோட அந்த என்ன சொல்கிறது, கேரளாவோட KSRTC கருடா பஸ் ஆட் பண்ணியிருக்காரு. ஆரஞ்சு கலர் BS6 வேகா பஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் என்ன ஆட் பண்ணியிருக்காருன்னா SCTC ஒயிட் கலர் ஆட் பண்ணியிருக்காரு, ஸ்லீப்பர் கோச்சு. அப்புறம் வேறு என்ன, APSRTCயோட ப்ளூ கலர் க்ரீன் லைனர்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஆட் பண்ணியிருக்காரு, ஸ்லீப்பர் பஸ்ஸு. அப்புறம் 1S பஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 1S பஸ் ஆட் பண்ணியிருக்காரு. டூரிஸ்ட் பஸ் கிடையாது, இந்த நைட் ரைடு பஸ் இருக்கும்ல, நைட் சர்வீஸ் பஸ், அந்த பஸ் ஆட் பண்ணியிருக்காரு, கிளைடர் பஸ்ஸு. அப்புறம் நிறையா பஸ் ஆட் பண்ணியிருக்காரு. ஏன் SRS ட்ராவல் ஆட் பண்ணியிருக்காரு, விஜயானந்த் ட்ராவல் பஸ் வரும், நான் பார்த்துருக்கேன் விஜயானந்த் பஸ்ஸு, பட் இல்லை வருதான்னு தெரில. ஸோ நிறைய பஸ் ஆட் பண்ணியிருக்காரு. அதுவும் BS6ஓட எல்லா ஃப்ரண்ட்டுக்குமே எல்லாமே மாற்றிருக்காரு. அப்புறம் ஜெட்டாஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, ஹெட்லைட்டு 3 ஹெட்லைட் வந்துட்டு கீழே வந்து ஒரு ஸ்ட்ரோப்பு போட்ட மாதிரி அந்த இது வந்து அவர் சூப்பராகவே ஆட் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் நம்ம டூரிஸ்ட் பஸ் இருக்குல்ல, TN டூரிஸ்ட் பஸ் கேரளாலாம், அதில் லிப்பு போடுவாங்கல்ல, அந்த லிப்பும் சூப்பராகவே ஆட் பண்ணி வச்சுருக்காரு 3rd டெக்கரில். ஸோ இந்தியனில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா BS6 ஸ்டீரிங் அசோக் லேலண்ட். அப்புறம் நம்ம கணேஷ் ஆசால் ஆட் பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு, நல்லா ஓட்டுறதுக்கும் எந்த ஒரு லேகும் இல்லை, சூப்பராக இருக்குது. அப்புறம் உங்கள் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன ப்ரோ ஸ்கின் இது புதுசாக ஆட் பண்ணி ஓட்டுறீங்க, ராக்கி ஸ்கின் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த ஸ்கின் வந்து நம்ம தான் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கின் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், நம்ம பழைய நாயகன் பஸ் தான் வந்து இப்போ ராக்கியை வாங்கியிருக்காங்க. அந்த நம்ம ராக்கியை தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்க ரெக்வஸ்ட்டை பூர்த்தி செய்கிற விதமாக நம்ம வந்து இந்த ஸ்கின் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கின் வேணும், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ப்ரோ, எவ்வளோ பேருக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 கமெண்ட்ஸ் மேலே வந்தால் நான் தாராளமாக ரிலீஸ் பண்ணுவேன். ரிலீஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன், தாராளமாக பண்ணிவிடுவேன். ஸோ அடிக்கடி ஒர்க் வரனால என்னால் வீடியோ அடிக்கடி போட முடியல. ஸோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணால் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இல்லாமல் நம்ம வந்து நிறைய ஸ்கின் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும், இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பஸ்ஸில் ஸ்கின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ ஒர்க்கில் ரொம்ப கம்மியான வேலையில் ரொம்ப நல்லாவே பண்ணித்தரோம். நம்ம யூடியூபராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆஃபரும் வந்து எல்லாருமே, சரிங்களா? ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதில் எனக்கு DM பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பஸ் ஃபோட்டோ வேணுன்றோ எல்லாமே நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கான சூப்பரான ஒரு ஸ்கின்னாக வரும். ஓகேங்களா? ஸோ குவாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, 4K 8Kல தாராளமாக வரும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டன், அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோ கட்டி விட்ருங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ
இதோட இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு மாடல் பில்ட் பண்ணலாம். ஏன் மேபி அது புது பஸ் மாடாக கூட இருக்கலாம். ஸோ தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே. ஏதாவது ஒரு டவுட்டு இல்லை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரில அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் மக்களே. இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வாய்ஸ் நோட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாய் மக்களே. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.